ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடோபி எக்ஸ்பிரஸில் உள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற டாப்பில் இருக்க அந்த கஸ்டம்ன்ற சைஸை கொடுத்துக்கணும். ஸோ இதில் என்னென்ன சைஸ்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் அப்படின்னு கீழே போட்டிருக்காங்களா, அதுக்கு கீழே அவைலபிளாக இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன கஸ்டம் சைஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சைஸ் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு சைடில் இருக்க பிக்சல், இன்ச் இல்லை அப்டேட்டட் வெர்ஷனில் சென்டிமீட்டர்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கணும். எதுன்னு கொடுத்துருந்தா வித்தும் ஹைட்டும் எவ்வளோன்னு கொடுக்கணும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்க என்னென்ன சைஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமுக்கு, ட்விட்டருக்கு, லெட்டருக்கு, நமக்கு மெயினாக போஸ்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் கொலாச் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி A4 சைஸ் எல்லாமே, யூடியூப்க்கு தேவையான சைஸ் எல்லாமே இதில் கீழே இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ அதான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா நம்ம கஸ்டம் கொடுத்து சைஸ் தான் கொடுத்து வித்தா ஹைட்டா அப்படின்னு பார்த்து கொடுத்தா நம்ம பண்ணணும். மற்றபடி கீழே இருக்குது, என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் டேப் டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட் அப்படின்ற ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் நம்ம என்ன இது வேணுமோ, எது ரிலேட்டடாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அந்த இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை டிக் கொடுத்துட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிசைன் அசட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் தான். இது அடோபியில் இருக்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அது கீழே என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பிக்சர் வேணும்னா அதை ஆட் பண்ணி நம்ம மேலே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோட்டோக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே கேலரியில் நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடோபி ஸ்டாக்கில் போனோன்னா அடோபியில் இருக்க என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். லைப்ரரி நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் நம்மளோட டிசைன் அசட்ஸை நம்ம க்ரியேட்டிவ் க்ளவுடோட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கூகுளில் இருந்து கூட ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் அடோபியில். இதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷேப்ஸு. ஸோ ஷேப்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்ஸில் என்னென்ன பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வியூ மோட் கொடுத்தா இருக்கிற எல்லா ஷேப்ஸும் வரும். ஸோ அதனால இதில் இருக்க ஷேப்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். சர்ச் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல போய் நமக்கு தேவையான ஷேப்ஸை சர்ச் பண்ணாலும் அதுவும் இதில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நம்ம இதில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பேக்ரவுண்ட் இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கேருந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணி செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துடணும். அப்புறம் பின் டு பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கலாம். பேக்ரவுண்ட்னால் பின் டு பேக்ரவுண்ட் கொடுத்தா அதுவே பேக்ரவுண்டில் செட் ஆகிக்கும். ஸோ இப்போ செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணி இங்கே செட் பண்ணிடலாம். இதில் இருக்க ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சாம்பிள்காண்டி நான் அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாதி இதில் போடுறேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எந்த ஒரு ப்ராஜெக்டும் நான் இதில் பண்ணல.
இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் பிக்சர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் டன் கொடுத்துருங்க. அப்போ தான் அது வந்து செலக்ட் ஆகும். இப்போ நான் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கலர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து லோகோ. லோகோ நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோ வந்து உங்களுக்கு வந்து காட்டும் மேலே. நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து பேஜ். இதில் வந்து நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் கொடுத்தது வந்து சரியாலைன்னா லாஸ்ட் கூட நீங்கள் வந்து உங்கள் சைஸை சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சூஸ் பண்ண சைஸ் வந்து அதில் வந்துடும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து கலர்ஸ். இதில் நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷனில் வந்து எதுவுமே நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து லேஅவுட்டில் போனோன்னா இது வந்து நமக்கு அதிகமாக கொலாச் பண்ணும்போது இந்த மாதிரி லேஅவுட் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேஅவுட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டரில் நம்ம இது பண்ணோன்னா பார்டரில் கலர்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து டிசைன்ஸ், கலர்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் டிசைன் என்ன வேணுமோ அந்த டிசைன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்துட்டு வந்து நம்ம டன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிராண்ட். இது நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீசைஸும் வந்து பேஜும் ஒரே மாதிரி தான். நம்ம வந்து லாஸ்ட்டு வந்து சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணால் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணால் மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்து டவுன்லோட் பண்ணனா அது வந்து ப்ரிப்பரிங் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அப்போ நம்ம டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு டாப்பில் வந்து டவுன்லோட் கிட்ட ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து நம்ம ஷேர் பண்ணோன்னா எதுலனாலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கூட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்டை. நெக்ஸ்ட்டு நம்ம டவுன்லோட் ஆன ப்ராஜெக்ட்ஸை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட டவுன்லோட் ஆன ப்ராஜெக்ட்ஸை யுவர் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹோம் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து அது பேக்கில் வந்துடும்.